சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகப் போகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. ராயபுரம் தொகுதியில் மீண்டும் ஜெயக்குமார் போட்டியிட்டால் நிச்சயமாக தோல்விதான். அதிமுக பாஜக கூட்டணி வைத்திருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக ஓ. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி என்பது நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் கை கொடுக்கும், சட்டசபை தேர்தலுக்கு கை கொடுக்காது. ஜெயக்குமார் அவர்களும் இதைத்தான் ஆரம்பத்தில் கூறியிருந்தார். ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையினோர் ஜெயக்குமாரிடமே பாஜக கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் அதிமுக தோற்கடிக்கப்பட்டது என்றும், நீங்களும் அப்படித்தான் தோற்றீர்கள் என்றும் ராயபுரம் தொகுதி மக்களே ஜெயக்குமாரிடம் கூறியிருந்தனர். மீண்டும் ஜெயக்குமார் அவர்கள் ராயபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவார். அப்பொழுது பாஜகவினர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் பாஜகவினர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் என்றும் ஜெயக்குமார் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரியப்படுத்தியிருந்ததன் காரணமாக ஜெயக்குமார் மீது கடும் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சிக்கு உட்பட்டுத்தான் நீங்கள் நடக்க வேண்டும், கட்சியை எதிர்த்து நடந்தால் கட்சியிலிருந்து விலகிக் கொள்ளலாம், உங்களுக்கு பிடித்த கட்சியில் இணைந்து விடலாம் என்பதற்கேற்ப ஜெயக்குமாரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் ஜெயக்குமார் அவர்கள் திமுகவிலோ அல்லது வேறு கட்சியிலோ இணைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலிலேயே ஜெயக்குமார் அவர்கள் சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்து மிகப்பெரிய ஒரு அவமானத்தை பெற்றார். அதற்கு காரணம் பாஜக தான். ஜெயக்குமார் மீது தனிப்பட்ட கோபம் மக்களுக்கு கிடையாது என்பதை அப்பகுதி மக்களை கூறியதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஜெயக்குமார் அவர்கள் கடைசி ஒரு வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து விலகி ஒன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த அன்வராஜா அவர்கள் திமுகவில் இணைந்தது போல் திமுகவில் இணைவதும் ஜெயக்குமாருக்கு நன்மையை தான் கொடுக்கும் என்று பலரும் கூறி வருகிறார்கள்.